உலக மக்களின் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்த இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்ட 3ஆம் நாள் கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் மகதலேனா மரியா உள்ளிட்ட சில பெண்கள் கல்லறைக்கு சென்றபோது கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டிருப்பதையும் கல்லறை வெறுமையாக இருப்பதையும் கண்ணுற்றனர். இதன்போது அவர்களுக்கு முன்பாக தோன்றிய தேவதூதன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அறிவித்தார். இயேசு உயிர்த்தெழுந்தது ஒரு கற்பனை அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர் பல முறை பலருக்கு முன்பாகவும் தோன்றியிருந்தார். இயேசுவின் உயிர்த்தெழுதல் வெறும் மத நிகழ்வாக மாத்திரம் நின்றுவிடவில்லை. இயேசுவின் மரணத்தால் அச்சமடைந்து சிதறிப்போன சீடர்கள் அவரது உயிர்த்தெழுதலை கண்டபின் மிகுந்த தைரியத்துடன் செயற்பட்டனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் அதன் தொடர்ச்சியான உயிர்த்தெழுதலும் மனித வரலாற்றில் அன்பையும் மன்னிப்பையும் நம்பிக்கையையும் விதைத்த நிகழ்வுகளாகும். 40 நாட்கள் தவக்காலத்தை கடைபிடித்து இயேசுவின் பாடுகளையும் சிலுவை பாடுகளின் மரணத்தையும் தியானித்த கிறிஸ்தவர்களுக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு ஒரு பெரும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகின்றது. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்பது வெறும் வரலாற்று நிகழ்வு மாத்திரமல்ல, அது மனித குலத்திற்கு ஒரு புதிய நம்பிக்கையை வழங்கும் முக்கிய விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ தலைமையில் வத்திக்கான் புனித பேதுரு பேராலயத்தில் நடைபெற்றது. அமைதி எனும் உயிர்ப்பு பெருவிழா பரிசுகளை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொள்ளுமாறு பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ உலக மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். எமது உள்ளங்களுக்கு பாரம் கொடுக்கும் சில விடயங்கள் உள்ளன. அவை ஒருவருக்கொருவர் கொண்டுள்ள அவநம்பிக்கை, பயம், சுயநலம் மற்றும் கோபம் என்பனவாகும். இந்த மன போராட்டங்களினாலேயே உலகில் யுத்தம், அநீதி மற்றும் நாடுகளுக்கு இடையிலான தனிமைப்படுத்தல்கள் ஏற்பட்டு எமது பிணைப்பு முறிந்து போகின்றது. இவற்றுக்கு முன்னால் நாம் ஒருபோதும் நிற்கதியாகவோ பயத்தினால் உறைந்து போகவோ இடமளிக்க கூடாது. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் உள்ள தேவாலயங்களில் நேற்றிரவு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றன. கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் கொட்டாஞ்சென்னை புனித லூசியா பேராலயத்தில் நேற்றிரவு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றுள்ளன. நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். குறிப்பாக இந்த காலப்பகுதியில் உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்வோம். ஏனெனில் உலகில் அமைதி குலைந்துள்ளது. ஒரு மனிதனின் சுயநலத்தினால், ஒரு மனிதன் உலகை ஆள வேண்டும் என்ற ஆசையினால் மனித குலத்திற்கே பெரும் வேதனை ஏற்பட்டுள்ளது. இந்த மனிதனின் மனதை மாற்றுவதற்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த பலவீனமான பாதையிலிருந்து அவரை விலக்கச் செய்வோம். கிறிஸ்தவத்தை பின்பற்றினால் இவ்வாறு செய்ய முடியாது. கிறிஸ்தவம் என்பது பிரார்த்தனை செய்வது மாத்திரமல்ல, திருவிழிய பகுதிகளை வாசிப்பது மாத்திரமல்ல, பல போதகர்களை அருகில் வைத்துக் கொண்டு உலகுக்கு பறைசாற்றுவதும் அல்ல. கிறிஸ்தவம் என்பது அன்பில் வாழ்வது, அன்பில் ஊழியராக இருப்பது, இறைவனுக்கு முன்னால் பணிவாக இருப்பது, அண்டை வீட்டாருக்கு முன்னால் பணிவாக இருப்பது. தலைவன் என்பவன் ஊழியனாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இன்று உலகை ஆளும் இவர்கள் தலைவர்களாகவோ ஊழியர்களாகவோ இருப்பதில்லை. அவர்கள் ஆட்சியாளர்கள். அவர்கள் அதிகாரத்தின் பின்னால் செல்பவர்கள். இந்த உலகம் எமக்கு சொந்தமானது அல்ல. ஆகவேதான் ஆண்டவருடைய உடைகளை அவர்கள் உரிகின்ற பொழுது எங்களுக்கு ஆண்டவர் தருகின்ற செய்தி என்னவென்றால், இந்த உலகம் உரியப்பட வேண்டியது. ஆகவே இந்த உலகத்தை நாங்கள் வெல்லுகின்ற பொழுதுதான் உயிர்ப்பின் முழுமையான மகிமையில் நாங்கள் பங்கேற்கின்றோம்.
இந்த உலகத்தை வென்று நாங்கள் ஆண்டவரோடு பிறந்து உயிர்த்து அந்த உயிர்ப்பின் மகிமையிலே தொடர்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரோடு வாழ இந்த உயிர்ப்பு விழா எங்களுக்கு வழிகோலட்டும். ஆகவே இந்த உயிர்ப்பு விழா ஒரு புது வாழ்வின் விழாவாக, மறுவாழ்வின் விழாவாக இந்த உயிர்ப்பின் விழா அமைய உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உயிர்ப்பு விழா நாளிலே நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். யாழ்ப்பாணம் புனித மரியாள் பேராலயத்தின் உயிர்த்த ஞாயிறு கூட்டு திருப்பலி யாழ் மறைமாவட்ட ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு திருப்பலி ஆராதனைகள் நடைபெற்றன. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு ஆராதனை கிளிநொச்சி புனித திரேசாள் தேவாலயத்திலும் நடைபெற்றிருந்ததுடன் அதிக அளவிலானவர்கள் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு ஆராதனை வவுனியா புனித அந்தோணியார் தேவாலயத்திலும் இடம்பெற்றது. புத்தளம் புனித மரியாள் ஆலயத்தில் நேற்றிரவு உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் நடைபெற்றதுடன் அதிக அளவிலானவர்கள் கலந்து கொண்டனர். நுவரெலியா புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் இன்று நடைபெற்றன. முந்தல் கட்டைக்காடு புனித சவேரியார் தேவாலயத்தில் நேற்றிரவு உயிர்த்த ஞாயிறு நள்ளிரவு ஆராதனை நடைபெற்றன. மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் பிரதான உயிர்த்த ஞாயிறு ஆராதனை புனித மரியாள் பேராலயத்தில் நடைபெற்றதுடன் அதிக அளவிலானவர்கள் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு ஜியோன் தேவாலயத்திலும் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் இன்று காலை நடைபெற்றது. இலங்கை திருச்சபையின் கொழும்பு மறைமாவட்டத்தின் உயிர்த்த ஞாயிறு ஆராதனை கொழும்பு வாழும் மீட்பர் கிறிஸ்து பெருமானின் பேராலயத்தில் நடைபெற்றது. கொழும்பு வாழும் மீட்பர் கிறிஸ்து பெருமானின் பேராலயத்தில் நடைபெற்றது. இலங்கை திருச்சபையின் கொழும்பு அத்தியட்சகத்தின் பேராயர் துஷாந்த ரொட்ரிகோ தலைமையில் இந்த ஆராதனைகள் நடைபெற்றன. பத்தளை மாபோல ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் சிரசு டிவியில் ஒளிபரப்பாக இருந்தன. கொச்சிக்கடை புனித அந்தோணியார் ஆலயத்தில் உயிர்த்த ஞாயிறு ஆராதனை இன்று காலை நடைபெற்றது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பகைமையை முதன்மையாக கொண்டு நடத்தப்படும் போருக்கு பதிலாக உலக மக்கள் அனைவரும் அமைதியையும் சக வாழ்வையுமே விரும்புவதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க விடுத்துள்ள உயிர்த்த ஞாயிறு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் நிலைமை காரணமாக உலகெங்கிலும் உள்ள மக்கள் பெரும் இன்னல்களுக்குள்ளாகியுள்ளதை அனைவரும் மறந்துவிட முடியாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அன்பு, பொறுமை மற்றும் மன்னிப்பு எனும் உன்னத குணங்களுடன் ஒரு தாயின் பிள்ளைகளாக ஒரே இலங்கை நாடெனும் குடும்பமாக முன்னோக்கிச் செல்ல வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இருளை வென்று ஒளியையும், அச்சத்தை வென்று நம்பிக்கையையும், வேதனையை வென்று நித்திய மகிழ்ச்சியையும் வெற்றியடைய முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் ஒன்றாக உயிர்த்த ஞாயிறு அமைந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கூறியுள்ளார். வெறுப்பு மற்றும் மோதல்களுக்கு பதிலாக பேச்சுவார்த்தைகளும் புரிந்துணர்வும் மேலோங்கி போர் அச்சம் நீங்கிய அமைதியானதொரு உலகம் உதயமாக வேண்டும் என உயிர்த்த ஞாயிறு தினத்தில் பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார்.